ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அர்ஜுன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு கபடி வீரரை பற்றின ஒரு பேஸ் கதை தான். ஒரு கபடி வீரரை தேடி, அதாவது இந்த அர்ஜுன் சக்கரவர்த்தி அப்படின்றவரை தேடி அவரோட கோச் அவர் ஊருக்கு போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு கபடி பிளேயராக இருக்கிறாரு. நேஷ்னல் லெவலில் விளையாண்டவர். அவரை தேடி போகிறாங்க. அவர் வந்து அவங்க ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்கள பற்றி யாருக்குமே தெரியலை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு கபடி பிளேயர் அப்படின்றது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஸோ இதை தேடி போகிறாரு. அவங்க ஊரில் அவர் யாருன்னே தெரியலை. கடைசியில் பார்த்தா அவர் தேடி பார்த்தா அவர் பைத்தியமாக இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. சீஜா ரோஸ் தேவிகான்ற பேரில் இவங்க தான் இந்த படத்தில் இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து ரெக்க படத்தில் வந்து நம்ம விஜய் சேதுபதி கூட ஒரு நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளாஷ்பேக்கில் தான் வர மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. அவங்க இந்த காதல் தோல்வியால் தான் அவர் பைத்தியமாயிட்டார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் அவர் அதுலேருந்து ரிலீவ் பண்ணி திருப்பி வெளியில் கொண்டு வந்து மறுபடியும் கபடி ஆட வைக்கிறாங்க அவரோட கோச். ஸோ மறுபடியும் அவரை வந்து அந்த கபடி வீரரை ஆக்கி அந்த நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும், மறுபடியும் இந்தியன் டீமுக்காக அவங்க ஆட வைக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதை. ஸோ இவருக்கு இதுக்கு நடுவில் அவர் ஏன் இப்படி ஆனார், அது அவருக்கு என்ன ரீசன், அவர் திருப்பி வந்து ஜெயிச்சாரா அப்படின்றதான் பேலன்ஸ் கதை. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் கதைகள் வந்து கொஞ்சம் லேக் இல்லாமல் கொண்டு போனாலும் நம்ம பைசன் படத்தோட கதை மாதிரியே தான் இது தெரியுது. நம்ம ஆல்ரெடி பைசன் படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். சேம் அதோட ஸ்டோரியை தான் கொஞ்சம் வெர்ஷன் மாற்றி எடுத்திருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் இதில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்காங்க. நம்ம பைசன் படத்தில் பேக்கில் இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் இருக்காது. ஸோ பைசன் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு பைசன் படத்தை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே லேக் அடிக்குது. கதையை கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. படம் ஓகே தான். ஓகே, இது அடுத்து வேறு ஏதாவது படத்தை பற்றின ரிவ்யூ தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். நன்றி.